students, good evening to all. Welcome back to our 11th commerce class. So in this class we are going to continue with chapter 11, types of banks. So start with RRB, that is Regional Rural Banks. The RRBs were formed under the Regional Rural Bank Act 1976. So RRB வந்து எது கீழே ஃப்ரேம் பண்ணாங்க அப்படின்னா அண்டர் ரீஜனல் ரூரல் ஆக்ட். ஸோ அதுக்கு கீழே தான் என்ன பண்ணுறாங்க, ஆர்ஆர்பியை வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஸோ அது கூட யாரெல்லாம் இருந்தது அது ஃப்ரேம் பண்ணக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாயின்ட்லி பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் a sponsor banker. ஸோ இவங்களாம் இருந்தாங்க சரிங்களா. ஆர்ஆர்பியை ஃப்ரேம் பண்ணக்குள்ள their share capital is contributed by these sponsors in the ratio 50:15:35. ஸோ அவங்களோட ஷேர் கேபிட்டல் இருக்கும் இல்லையா, அதை இவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. யார், நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் ஸ்பான்சர்ஸ் பேங்க், இவங்களாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண அமௌண்ட்டை தான் என்னன்னு சொல்கிறோம், ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அவங்க பண்ணது எந்த ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா 50:15:35. They are established as low cost institution in rural areas. ஸோ அவங்க எதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, எதுக்காக ஃப்ரேம் பண்ணப்பட்டது அப்படின்னா, அவங்க வந்து ஒரு லோ காஸ்ட் இன்ஸ்டிடியூஷனாக ரூரல் ஏரியாஸில் ரன் ஆவாங்க. ஸோ தட்ஸ் வாய் ஆர்ஆர்பி வந்து ஃப்ரேம் பண்ணாங்க. Their objective is to develop rural economy and play a supplementary role to cooperative society. ஸோ அவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ரூரல் எக்கனாமியை டெவலப் பண்ணணும் சரிங்களா. ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்கிற எல்லா இடத்துலையும் நிறைய அவங்களோட ரோல் வந்து ப்ளே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, they framed RRB. They mobilize deposits from the rural public and provide finance to rural artisans, small entrepreneurs and farmers and try to avoid their dependency on money lenders. ஸோ எதுக்காக முக்கியமாக பண்ணுறாங்க அப்படின்னா, ரூரல் பப்ளிக் கிட்டேருந்து அவங்க டெபாசிட் மொபிலைஸ் பண்ணணும், கலெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும், அண்ட் ப்ரொவைட் ஃபினான்ஸ் டு ரூரல் ஆர்டிசன்ஸ், ஸ்மால் என்டர்ப்ரனர், ஃபார்மர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஸ் யாருக்கு தேவைப்படுதோ அந்த ரூரல் ஏரியாஸில் அவங்களுக்கு ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். அந்த ரீசனுக்காக தான் என்ன பண்ணாங்க, தே ஃப்ரேம் ஆர்ஆர்பி. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி ஸ்மால் மணி தேவைப்படுதுலையா, ஃபினான்ஸ் தேவைப்படுதுலையா, அவங்க மணி லெண்டரில் போய் அதிகமாக டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணாங்க, தே ஃப்ரேம் ஆர்ஆர்பி. ஆஸ் ஆன் 31/3/2016 there were 56 RRBs in India with 14,494 branches. ஸோ இப்போ 2016 எத்தனை ஆர்ஆர்பிஸ் இருந்துக்கா நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 56 ஆர்ஆர்பிஸ் இருந்திருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரான்ச்சஸோட 14,494 பிரான்ச்சஸோட 56 ஆர்ஆர்பிஸ் நம்ம இந்தியாவில் ரன் ஆகிட்டு இருந்தது. தே ஆர் ரெகுலேட்டட் அண்ட் சூப்பர்வைஸ்டு பை நபார்ட். ஸோ அவங்க எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணது அண்ட் சூப்பர்வைஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபார்ட். ஓகே, and see the examples. Pallavan Grama Bank, Salem, Tamil Nadu. Second example is Pandian Grama Bank, Thirumangalam, Madurai district, Tamil Nadu. Vallala Grama Bank, Chidambaram, Kadalur district, Tamil Nadu. Puduvai Bharatiyar Grama Bank, Villiyanur, Pondicherry. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வில்லியனூரில் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க் கொடுத்துருக்காங்க ஆர்ஆர்பி. அப்போ அந்த ஆர்ஆர்பி என்ன பேங்க்கு, புதுவை பாரதியார் கிராம பேங்க். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா வில்லியனூர் இன் புதுச்சேரி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஸ்பெஷலைஸ்டு பேங்க். Some banks are created for special purposes by the government. Export and Import Banks of India was set up through Export Import Bank of India Act 1981. So specialized bank நாலே நம்ம heading itself we can understand என்ன, ஒரு சில பேங்க்ஸ் ஒரு சில பர்டிகுலர் பர்பஸ்க்காகவே வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, some banks are created for the special purposes by the government. ஸோ கவர்மெண்ட்டால் ஒரு சில ஸ்பெஷல் பர்பஸ்க்காகவே they create some of the banks. Export and Import Banks of India was set up through Export Import Bank of India Act 1981. ஸோ இந்த ஆக்ட் பிரகாரம் தான் என்ன பண்ணுறாங்க, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியாவை செட் பண்ணாங்க. இட்ஸ் மெயின் அப்ஜெக்டிவ் இஸ் டு ஃபெசிலிட்டேட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆஃப் Indian businessmen. Exim Bank provides finance for import of technology, export product development, pre-shipment and post-shipment and overseas investment. ஸோ என்ன பண்ணுறாங்க, எக்ஸிம் பேங்க் என்னென்ன ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, இம்போர்ட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இம்போர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன டெக்னாலஜிஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்கான ஃபினான்ஸ் தே ப்ரொவைட். அண்ட்
ப்ரீ-ஷிப்மெண்ட் அண்ட் போஸ்ட்-ஷிப்மெண்ட். பிஃபோர் இட் செல்ஃப் ஒரு ஷிப்மெண்ட் முன்னாடியே வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான ஃபினான்ஸ், அண்ட் அதுக்கப்புறம் ஷிப்மெண்ட் முடிஞ்சு பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ஃபினான்ஸ் எல்லாமே வந்து தே ப்ரொவைட். National Housing Bank was established under the National Housing Bank Act 1987. So National Housing Bank Act பிரகாரம் தான் என்ன பேங்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது அப்படின்னா National Housing Bank. Okay, in which year? 1987. It is a wholly owned subsidiary of the RBI. So இது ஃபுல்லாகவே யார் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா RBIயோட கண்ட்ரோல். The objective of NHB is to promote housing finance institutions at local and regional levels in India. So இப்போ இந்த NHB அப்படின்னா ஒன்றும் இல்லை, நேஷ்னல் ஹவுசிங் பேங்க். ஸோ அதை தான் ஷார்ட்டாக அப்ரிவேட் ஃபார்மில் NHB அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட மெயின் எய்ம் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா தே டு ப்ரொமோட் ஹவுசிங் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அட் லோக்கல் அண்ட் ரீஜனல் லெவல்ஸ் இன் இந்தியா. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்க லோக்கலாக இருக்கட்டும் இல்லை ரீஜனல் லெவலில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து இந்த ஹவுசிங் ஃபினான்ஸ் போய் சேரணும் அப்படின்றதுக்காகவே தே எஸ்டாப்ளிஷ் திஸ் நேஷ்னல் ஹவுசிங் பேங்க். ஓகேவா? இன் விச் இயர் மீன்ஸ் 1987. See the examples for NHB. Export Import Bank of India, that is Exim Bank, and second example is National Housing Bank, that is NHB. So this is the example for NHB. And eighth one is Local Area Banks. Local Area Banks LAB scheme was introduced by the RBI in August 1996. So எப்போ இதை introduce பண்ணுறாங்க இந்த LAB ஆகஸ்டில் 1996. Labs are small private sector banks established in rural and semi-urban areas. ஸோ அதை வந்து ஷார்ட்டாக லேப் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து என்ன செக்டாரா? ஒரு ஸ்மால் ப்ரைவேட் செக்டார் தான். ஓகே, ஸோ அதை எதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா எங்கே பண்ணுறாங்க? ரூரல் அண்ட் செமி அர்பன் இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் வந்து இந்த ஸ்மால் ப்ரைவேட் செக்டாரை தே எஸ்டாப்ளிஷ். Each bank serves 2 or 3 adjoining districts only. ஸோ ஒரு பேங்க்கும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இருக்கக்குள்ள 1 or 2 டிஸ்ட்ரிக்ஸை வந்து பேஸ் பண்ணி இருக்கும். Their main objective is to mobilize rural savings. That means accept deposits. ஸோ அவங்களோட மெயின் எய்ம் என்னதான்? இந்த லேபோட மெயின் எய்ம் அப்படின்னா என்னது? மொபைலைஸ் ரூரல் சேவிங்ஸ், அதாவது ரூரல் பீப்புள்ஸ் கிட்டேருந்து தே அக்செப்ட் டெபாசிட் அண்ட் இன்வெஸ்ட் தேம் இன் தி சேம் ஏரியா. அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணக்கூடிய டெபாசிட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேம் அதே ரூரல் ஏரியாஸ்லேயே வந்து தே இன்வெஸ்ட். They have to follow the priority sector lending targets, including the targets on loans to weaker section. ஸோ இந்த மாதிரி எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா டு ப்ரொவைட் லோன்ஸ் டு தி வீக்கர் செக்ஷன். ஸோ நிறையா வீக்கர் செக்ஷன்ஸ் இருப்பாங்களே, கேஷ் தேவைப்படுறவங்க இருப்பாங்களே, அவங்களுக்கு லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணி அவங்களோட டார்கெட்டை தே அச்சீவ். RBI received 227 applications for setting up labs. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி லோக்கல் ஏரியா பேங்க்ஸ் செட் பண்ணணும் அப்படின்றதுக்காக RBI எவ்வளோ அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணியிருக்காங்களா? 227 அப்ளிகேஷன் தே ரிசீவ். 10 were considered for approval and 6 were given license under section 22 of the Banking Regulation Act in 1949. ஸோ இதில் எத்தனை அப்ளிகேஷன் வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கு அப்படின்னா 10. ஓகேவா? ஸோ 10 அப்ளிகேஷன் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அண்ட் 6 were given, அதில் வந்து ஒரு 6க்கு லைசன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்டர் எது கீழே கொடுத்துருக்காங்களா? அண்டர் செக்ஷன் 22 ஆஃப் தி பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். இது கீழே தான் என்ன பண்ணியிருக்காங்க? தே ப்ரொவைட் லைசன்ஸ். at 1949. Only 3 labs are functioning now. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை லேப்ஸ் தான் இருக்குது? தட் மீன்ஸ் லோக்கல் ஏரியா பேங்க்ஸ் எவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேங்க்ஸ் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ see the examples for labs. First one is Coastal Local Area Banks, Vijayawada, Andhra Pradesh, and second bank is Krishna Bhima Smruti Local Area Bank, Mahabudhnagar, Telangana, Subhadra Local Area Bank Limited, Kolhapur, Maharashtra. So this is the example for lab. Deficiencies are found in the original model of lab. There are practical difficulties in the operation of these banks. Even after 20 years, that means 1996 to 2017, labs could not make an impact in rural development. Therefore, further licensing to lab has been stopped. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி லேப் உருவாக்குனதாலும் என்ன இருக்காங்க ஒரு சில குறைபாடுகள் இருக்குது, டெஃபிஷியன்சிஸ் ஆர் தேர். ஸோ தட்ஸ் வாய் அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி லேப்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸ்டாப் பண்ணி நிறுத்திட்டாங்க. எப்போ அப்படின்னா 20 years after. Okay, even after 20 years, lab could not make an impact in rural development. So 20 years அப்புறமும் என்ன பண்ணல, எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் கொண்டு வரல ரூரல் ஏரியாஸில். That's why they stopped
லேப். ஓகேவா, இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதனால் இந்த மாதிரி லோக்கல் ஏரியா பேங்க்ஸுக்கு லைசன்ஸ் கொடுக்கறத அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் தி லேப் எக்ஸ்ப்ளனேஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ். Small finance banks, that is SFBs, or private sector banks set up in unbanked and underbanked regions of the country to achieve the financial inclusion. Their objectives are, ஸோ இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ்ன்றது ஒரு ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் தான். ஸோ அது எங்கெங்கெல்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அன்பேங்க்டு பேங்க்கே இல்லாத ஏரியாவும் இல்லை அண்டர் பேங்க்டு ரீஜன்ஸ் இருக்கும் இல்லையா கண்ட்ரி, ஸோ அந்த மாதிரி பிளேசஸில் தான் வந்து இவங்க செட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக பண்ணுறாங்க, அவங்களோட எய்ம் என்ன அப்படின்னா டு அச்சீவ் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். ஓகேவா, ஸோ எல்லாருக்கிட்டையும் வந்து ஃபினான்ஸ் இருக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவால். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மொபைலைசிங் ரூரல் சேவிங்ஸ், அதாவது ரூரல் பீப்புள்ஸ் எல்லாமே சேவிங்ஸில் இருக்கணும். ஓகேவா, ஸோ அதனால் அவங்கக்கிட்ட டெபாசிட்டை அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஒன் ப்ரொவைடிங் கிரெடிட் டூ, அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தேவையான கடன் வசதியும் வந்து அவங்க செஞ்சு தராங்க. அண்ட் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ், ஸோ யாருக்கெல்லாம் பண்ணுறாங்க இந்த கிரெடிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ், ஸோ விவசாயிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இதை கடன் வசதியை செஞ்சு கொடுக்குறாங்க. அண்ட் டு மேக் மைக்ரோ அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், ஸோ இண்டஸ்ட்ரீஸ் வச்சு ரன் பண்ணுவாங்களே ஒரு சில தொழிற்சாலை, அதுக்கு ஒரு சின்ன அளவில் இருந்தாலும் இல்லை ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்குது அப்படின்னாலும் ஸோ அவங்களுக்கு வந்து கிரெடிட் வசதி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் அதர் அன்ஆர்கனைஸ்டு செக்டார் என்டிட்டிஸ், ஸோ மற்றபடி ஆர்கனைஸ் செக்டார் இல்லாமல் மற்ற அன்ஆர்கனைஸ் செக்டார் ஏதாவது இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் தே ப்ரொவைட். ஓகே, in September 2015, RBI granted provisional licenses to 8 non-banking finance companies, that is NBFCs, already engaged in microfinance to be converted into SFBs and 2 others. ஸோ என்ன பண்ணுறாங்க 2015 செப்டம்பரில் RBI என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு லைசன்ஸ் ப்ரொவிஷனல் லைசன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்க்கு தே ப்ரொவைட். ஓகேவா, அவங்க எப்படி இருக்காங்களா ஆல்ரெடி அவங்க மைக்ரோ ஃபினான்ஸில் கன்வெர்ட் ஆகிருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அகெயின் RBI ப்ரொவைடிங் ப்ரொவிஷனல் லைசன்சஸ். தே ஆர் ஃபார்ம்டு அண்டர் செக்ஷன் 22 ஆஃப் தி பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. ஸோ அவங்க எந்த ஆக்ட் கீழே ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 22 ஆஃப் தி பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1945. ஸோ இது கீழே தான் என்ன பண்ணுறாங்க இந்த SFB வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஸோ see the 3 examples for SFB. The first one is ESAF, that is SFB Thiruvananthapuram, Kerala, and Ujwan SFB Limited, Bangalore, Karnataka, has 10,000 employees. So அங்கே எத்தனை எம்ப்ளாயீஸ் இருக்காங்களா 10,000 employees. And third one is FinCare SFB Ahmedabad, Gujarat, has 25 branches spread over several states. ஸோ அங்கே எத்தனை branches இருக்குது அப்படின்னா ஒரு எல்லா இடத்துலையும் அப்படின்னா 25 branches வந்து they open. Okay, so next bank is Payment Bank. Payment banks are formed to widen the spread of payment and financial services to small businesses, low income households and migrant laborers. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் பேங்க் என்ன பண்ணுறாங்க குட்டி குட்டி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அண்ட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு செய்வாங்களே தொழில் செய்வாங்களே ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்குலாம் என்ன பண்ணுறாங்க தே ப்ரொவைட் அ ஸ்மால் அமௌண்ட். ஓகே, திஸ் பேங்க் ஷுட் பி ஃபுல்லி நெட்வொர்க்டு ஃப்ரம் தி பிகினிங். ஸோ இது என்ன ஸ்டார்டிங்லேருந்து என்ன பண்ணுறாங்க ஃபுல்லாகவே வந்து நெட்வொர்க்கில் பண்ணிகிட்டு இருக்காங்க. தே ஆஃபர் டோர் ஸ்டெப் பேங்கிங் பேமெண்ட் ஃபார் எ ஸ்மால் ஃபீஸ் ப்ரிஸ்கிரைப்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி அமௌண்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க நம்மளோட வீட்டு வாசலுக்கே வந்து நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஒரு பர்டிகுலர் சார்ஜஸ் ஃபீஸ் மாதிரி கலெக்ட் பண்ணிட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு போகிறாங்க. ஓகே, தே இஷ்யூ ATM cards, ATM debit cards, internet banking and third party fund transfer. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களா ATM ஃபெசிலிட்டிஸ், இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா, இப்போ ஒரு ஃபண்டை இன்னொருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபெசிலிட்டிஸும் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. They can't lend money and issue credit cards. அவங்க என்ன பண்ண முடியாது மணி லெண்ட் பண்ண முடியாது அண்ட் கிரெடிட் கார்டும் வந்து இஷ்யூ பண்ண முடியாது. In August 2015, the RBI gave in principle licenses to payment bank. ஸோ எப்போ வந்து லைசன்ஸ் கொடுக்குறாங்க RBI இந்த பேங்க்குக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2015 லைசன்ஸ் வந்து given to private banks. Okay, so this is the private banks explanation. So see the example for private bank. Airtel Payment Bank Limited,
Paytm Payment Bank Limited and India Post Payment Bank Limited, that is IBPS Public Sector Bank. So next one, multilateral development banks, that is MDBs. A multilateral development bank is formed by the governments of a group of countries. So in the multilateral bank யார் frame பண்றா அப்படினா group of countries எல்லாம் ஒண்ணா சேர்ந்து கவர்மெண்டால frame பண்ணக்கூடிய bank தான் multilateral development bank. The member countries consist of developed donor countries and borrower countries. So member countries யாரெல்லாம் இருக்கா அப்படினு பாத்தீங்கன்னா donor countries இருப்பாங்க and donate பண்றாங்களே so அவங்க and borrower. ஓகே ஒருத்தவங்க கிட்ட இருந்து வாங்குறோம் இல்லையா so இந்த ரெண்டு countriesமே என்ன countries அப்படினு பாத்தீங்கன்னா member countries. International Bank for Reconstruction and Development, Asian Development Bank, African Development Bank and European Investment Bank are some of the MDS. So examples பதிலா என்ன கொடுத்துட்டா உனக்கு அப்படியே கொடுத்துருக்கா எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன பேங்க்ஸ்னு பாருங்கள். இன்டர்நேஷ்னல் பேங்க்ஸ் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஆஃப்ரிக்கன் டெவலப்மெண்ட் பேங்க் அண்ட் யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். ஸோ ஆர் தி சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஃபார் MDBS. So next topic is based on the status given by the RBI. So RBI கொடுத்துருக்க status பேஸ் பண்ணி என்னென்னலாம் இருக்குது. So let us see scheduled banks and non-scheduled banks. All banks which satisfied the norms and included in the second schedule to the RBI Act 1934 are called scheduled banks. So என்னென்ன எல்லா பேங்க்ஸுமே என்ன பண்ணுறாங்க RBI கொடுத்துருக்கக்கூடிய அந்த நார்ம்ஸ் இருக்கு இல்லையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணி நடக்கிறாங்க இல்லையா ஸோ அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க ஷெட்யூல்ட் பேங்க்னு சொல்கிறாங்க. Such banks are given financial accommodation and remittance facilities at concessional rates by the RBI. So இந்த மாதிரி பேங்க்ஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் அக்காமடேஷன் அண்ட் ரெமிட்டன்ஸ். ஸோ அவங்க ஃபினான்ஸ் வைஸாக என்னென்ன இருக்குது அதை எல்லாத்தையுமே தே அக்காமடேட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெமிட்டன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் ஆல்சோ தே ப்ரொவைட். ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன், there is no non-scheduled commercial bank in India. பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் என்ன இல்லையா நான் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்கே கிடையாது. அப்போ இருக்கிறது எல்லாமே என்ன பேங்க்கு ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க். There are 5 urban cooperative banks and 3 local area banks which functions as non-scheduled banks in India. ஆனால் என்ன இருக்குது 5 urban cooperative banksலையும் 3 local area banks. ஸோ local area banksலையும் தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா non-scheduled banks ரன் ஆகுது. Small finance banks and payment banks have not been licensed under Section 22 of the Banking Regulation Act 1949. ஸோ சின்ன சின்ன ஃபினான்ஸ் பேங்க்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அதையும் அண்ட் பேமெண்ட் பேங்க்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா அது ரெண்டுமே என்ன பண்ணலையா லைசன்ஸ் வாங்கலையா சரியா. ஸோ யார்கிட்ட லைசன்ஸ் வாங்கல அண்டர் செக்ஷன் 22 ஆஃப் தி பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. ஸோ லாஸ்ட் டாபிக் இஸ் பேஸ்ட் ஆன் தி ஓனர்ஷிப் பேட்டர்ன். Any bank in which not less than 51% of shares are owned by the government are called government banks or public sector commercial banks. So எந்த ஒரு பேங்க்கும் 51% கம்மியாக ஷேர் கேபிட்டல் வச்சுருக்கோ ஸோ அந்த பேங்க்குக்கு தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஆல் நேஷனலைஸ் பேங்க் தட் இஸ் 19 பேங்க்ஸ் இன் 2017. நேஷனலைஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா 2017 தட் மீன்ஸ் 2017 19 பேங்க்ஸ் ஆர் தேர். SBI and IDBI Limited are public sector commercial banks. So என்னென்னா public sector commercial banksல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க SBI and IDBI Limited. All of them are joint stock company type of banks. So எல்லாமே எந்த டைப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா joint stock company டைப்பில் இருக்குது பேங்க். There are corporation types banks. Each corporation type bank is established by a separate act of a parliament and is fully owned by the government of India. So எல்லா corporation type of banksலையும் பார்த்தீங்கன்னா ஒன்று எப்படி இருக்குது அப்படின்னா established by a separate act of parliament. பார்லிமெண்ட்டில் ஒரு செப்பரேட் ஆக்ட் பாஸ் பண்ணி தான் அந்த ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க்கையும் வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகே ஸோ see the examples IFCI, SIBI, Exim Bank, etc. All the banking companies owned by private people are called private sector commercial banks. So private people's ஆல எல்லா கம்பெனியும் ரன் ஆகுது அப்படின்னா that type of company is called private sector commercial banks. All cooperative banks are owned by its members from the public. Sorry கம்பெனின்னு சொல்லிட்டேன் ஸோ பேங்க்ஸ் ஓகேவா. ஸோ எல்லா கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸும் வந்து யாரால் ஓன் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் ஆஃப் தி பப்ளிக். ஸோ அதை பப்ளிக் இருக்காங்களே அதில் யாரெல்லாம் மெம்பர்ஸ் இருக்காங்களோ அவங்கள தான் வந்து அதை ஓன் அண்ட் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. In 1969 there are
there were 14 private banks which were concentrated in cities and towns. So பார்த்தீங்கன்னா 1969ல எத்தனை பேங்க்ஸ் இருக்கான்? private banks 14 private banks இருக்கு. ஸோ அது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்க கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக மெயின் இன் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ். Their objective was to earn more profit in order to channelize the funds with these commercial banks towards national priorities and to develop agricultural and rural sector nationalization of banks and undertaken. ஸோ அவங்களோட மெயின் எய்மே என்ன அப்படின்னா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எதை டெவலப் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரை வந்து முக்கியமாக ரூரல் செக்டாரில் இருக்க அக்ரிகல்ச்சரை நேஷனலைஸ் பண்ணணும், அதை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட எய்ம். கவர்மெண்ட் பெய்ட் தி ஷேர் கேபிட்டல் ஆஃப் தோஸ் பேங்க்ஸ் டு தி ப்ரைவேட் ஓனர்ஸ் and took over as a government bank. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஷேர் கேபிட்டலை வந்து பே பண்ணுறாங்க. எந்த பேங்க் வந்து ப்ரைவேட் ஓனர்ஸ் இருக்காங்களோ அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் பேங்க்ஸாக மாற்றதுக்காக தே பே ஷேர் கேபிட்டல். திஸ் இஸ் கால்ட் நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க். நேஷனலைஸ்டு பேங்க் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பண்ணால் தான் அந்த பேங்க் நேஷனலைஸ் பேங்காக மாறும். 6 more banks were nationalized in 1980. ஸோ பார்த்தீங்கன்னா 1980ல் அகெயின் 6 more banks வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நேஷனலைஸ் பண்ணியிருக்காங்க. நியூ பேங்க் ஆஃப் இந்தியா ஒன் ஆஃப் தி நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ் merged with பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். ஸோ பார்த்தீங்கன்னா நியூ பேங்க் ஆஃப் இந்தியான்றது ஒன் ஆஃப் தி நேஷனலைஸ்டு பேங்க். சரியா? அந்த பேங்க்கை எது கூட merge மீன்ஸ் ஒன்றா சேர்க்கறது. சரியா? மிங்கிள் பண்ணுறாங்க. எந்த பேங்க் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் இன் 1980. ஸோ 1980ல் பேங்க் ஆஃப் இந்தியாவை பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் கூட merge பண்ணுறாங்க. And today there are only 19 nationalized bank in 2017. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை nationalized bank தான் இருக்குன்னா 19 nationalized banks only there. So see the examples: nationalized banks, Indian banks, Indian overseas banks, oriented banks of commerce. So இதெல்லாம் வந்து nationalized bank. Public sector banks பாருங்க, State Bank of India and IDBI Bank of Limited and all nationalized banks. Next one, private sector banks example: Lakshmi Vilas Bank, Karur Vysya Bank, Kotak Mahindra Bank. So this is the example for private sector banks. Note, Bharatiya Mahila Bank was established on 19th November 2013 to serve exclusive women members of the public, was merged with SBI on 31st March 2017. Again இந்த பேங்க் எது கூட merge ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, SBI கூட. எதுக்காக அப்படின்னா உமன் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நிறையா சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஓகே, a detailed study on the functions of a commercial bank is given in the next chapter. ஸோ பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸோட டீட்டெயில்டு ஃபங்க்ஷன், அது என்னென்னலாம் ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். On the basis of the organization of the banking may be unit banking or branch banking. ஸோ ஆர்கனைசேஷன், பேங்கிங்கோட ஆர்கனைசேஷன் ரெண்டாக பிரியுது. என்ன பேங்கிங் அப்படின்னா யூனிட் பேங்கிங் ஒன் அண்ட் ஆர் பிரான்ச் பேங்கிங். ஸோ அதை யூனிட் பேங்கிங்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா பிரான்ச் பேங்கிங்கும் சொல்லலாம். ஆன் தி பேசிஸ் ஆஃப் லெண்டிங் ப்ராக்டிசஸ் இட் மே பி பியூர் பேங்கிங் ஆர் மிக்சட் பேங்கிங். ஸோ லெண்டிங் ப்ராக்டிசஸில் பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்கிறாங்க, பியூர் பேங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை அப்படின்னா மிக்சட் பேங்கிங். ஆன் தி பேசிஸ் ஆஃப் தேட் ப்ராடக்ட்ஸ் இட் கேன் பி ரிட்டைல் பேங்கிங் ஆர் ஹோல்சேல் பேங்கிங். ஸோ பாருங்கள், அந்த பேசிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸில், ஓகேவா? ஸோ ப்ராடக்ட்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேங்கிங்கை ரிட்டைல் பேங்கிங் ஆர் ஹோல்சேல் பேங்கிங். ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அண்டர்டேக்கன், அப்போ ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது அண்டர்டேக்கன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமில் என்ன சொல்கிறாங்க, நேரோ பேங்கிங் ஆர் யூனிவர்சல் பேங்கிங். From the ownership point of view, it can be chain banking or group banking. So ownership pointலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு என்ன பேங்கிங்கா, செயின் பேங்கிங் or group banking. There are some peculiar types of banks such as investment banking. ஸோ ஒரு சில பெக்குலியர் டைப்பில் இருக்க பேங்க்ஸ், அது என்னென்ன பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங், இஸ்லாமிக் பேங்கிங் எக்ஸெட்ரா. In modern times, virtual banking or internet banking and mobile banking are very popular. So nowadays என்ன very popular-ஆ போயிட்டு இருக்கு அப்படின்னா internet banking, that is net banking சொல்லுவோம் இல்லையா. So net banking, mobile banking, so these are the popular in nowadays. Okay students, this chapter is over. Just go through book back questions. Okay, thank you. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School. Curriculum Parker. I love my school, it's okay. Best of the best is okay. Bright future means it's okay. Quality education, it's okay. Knowledge forever, last forever. Faithful friends to see the culture. Lovely teachers and promise them. What's the culture?
Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.